வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் மகர ராசியில. இவர் 23ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். இந்த கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 2ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்களுக்கு இந்த கும்ப ராசியில ராகுவோடு சேர்ந்து பயணிக்க போறார். இந்த ராகுவோடு சேர்ந்து இந்த செவ்வாய் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான மாற்றங்கள், இதனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி கிடைக்க போகுது, ஜாதக ரீதியான பலன்களும் உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மேஷ ராசி என்பர்கள், மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். இவர் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இந்த காலகட்டத்துல பெயர்ச்சி ஆகிறார். உச்சம் பெற்ற செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் தொழில் ரீதியான நிறைய வாய்ப்புகள்ல இவர்களுக்கு நிறைய ஒரு அமைப்புகள் நிறைந்ததாக, ஒரு மேன்மைகள் இருந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்ப லாபஸ்தானத்துல அது ராகுவோட சேரும் போது அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியும் கூட அந்த செவ்வாய் இந்த காலகட்டம் தொழில் ரீதியான முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த நேரத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில மிகவும் மிகவும் பெரிய அளவுக்கு கவனத்தோட செயல்படக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஒரு கவன சிதறல் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இருக்கும். அதே சமயத்துல அந்த கவன சிதறல்னால தேவையில்லாத பாதிப்புகள், கடன் தொந்தரவுகள் இந்த மாதிரியாக எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த செவ்வாய் ராகு 11ஆம் இடத்துல சேர்ந்து பயணிக்கும் போது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருந்து இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக இவங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏற்கனவே விவாகரத்து ஆன சில தம்பதிகளுக்கு இந்த காலகட்டம், இந்த 45 நாட்கள் 2வது திருமணத்திற்கு உண்டான சில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை தான் குறிக்க போகுது. இந்த செவ்வாய் அப்படின்றது களத்திரக்காரகனும் கூட. அந்த களத்திரக்காரகன் 11ஆம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத புதிய ஒரு உறவுகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பர்கள் நீங்க யார்கிட்டயாவது நட்புறவாக பழக அது தேவையில்லாத உறவாக மாறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்துல இருக்கு. அதனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறதும் நல்லது. களத்திரக்காரகன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டம் மிக பெரிய அளவுக்கு அந்த உறவுகள் மத்தியில சில ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், தேவையில்லாத அவமானங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை இந்த மேஷராசி என்பர்கள் அடைந்தாலும் உறவுகள் ரீதியாக ஒரு கெட்ட பெயர்கள் வாங்குவதற்குண்டான ஒரு காலகட்டம். அதனால இந்த மேஷராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி 11ஆம் இடத்துல இருந்து இவர்களுக்கு அந்த 4ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால தொந்தரவு, குடும்பத்துல இருக்கக்கூடிய வருமானத்தினால தொந்தரவு, குடும்பத்துல இருக்கக்கூடிய சில உறவுகள்னால தொந்தரவுகள் அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இது ஏன் தொந்தரவாக மாறுது, பிரச்சனையாக மாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகுவினுடைய சேர்க்கையினால, இந்த செவ்வாய் ராகு அப்படின்ற கிரகங்களின் சேர்க்கையினால இந்த காலகட்டம் அந்த செவ்வாயினுடைய பார்வை ராகுவினுடைய தாக்கத்தை அதிகப்படியாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். அதிகப்படியாக கோபப்பட்டுட்டு அதை உடனே மறந்துடுவாங்க. அது பெரிய அளவுக்கு அதை மனசுல வச்சுட்டு அவங்க டிராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. அது எதுக்காக கோபப்பட்டோம் அப்படின்றது மற்றவர்கள் புரியறதுக்கு எளிதாக இருக்கக்கூடிய வழியில் அடுத்த ஒரு
கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்களை சமாதானப்படுத்துறது, இதனால நம்மளுக்கு தேவையில்லாத பாதிப்புகள் வரும் இப்படின்ற மாதிரியாக ஒரு புரிந்துணர்வை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்களினுடைய கோபம் இருக்கும். இப்போ அந்த செவ்வாய் இவர்களினுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கோபத்தின் அளவு அதிகப்படியாக மாறுவதற்கும் அந்த கோபத்தினால பிரிவுகள் ஏற்படுவதற்கும் உண்டான ஒரு தருணமாக இருக்கும். லாபஸ்தானத்துல இருக்கு, ஆனா நமக்கு எல்லாமே நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்க போகுது அப்படின்ற மாதிரியாக நம்ம பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த மாதிரியாக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு தேவையில்லாத ஆசையின் காரணத்தினால, ராகு இருக்கிறாரு 11ஆம் இடத்துல அப்படின்னாலே உங்களுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும். கடந்த 1.5 வருடங்களாக பாத்தீங்கன்னா தொழில் ரீதியான ஒரு ஆடம்பர வசதிகளை நீங்க அதிகப்படியாக ஏற்படுத்தி இருப்பீங்க. அங்க தொழில்ல வருமானமே வந்திருக்காது. ஒரு பெரிய அளவுக்கு வாடகைக்கு ஒரு அலுவலகம் வாங்கி வைக்கிறது, அந்த அலுவலகத்துல ஒரு ஆடம்பரமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, இந்த மாதிரியாக எல்லாம் உங்களுடைய தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுமே ஒழிய அதற்குண்டான வருமானங்கள் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இருக்காது. அததான் அந்த ராகு பகவான் மாயையை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கிறதுனால அதனோட சேர்ந்து இந்த செவ்வாயும் டிராவல் பண்ணும்போது அந்த கோபத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஆசைகள், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆசைகள்னால வரக்கூடிய கோபம் இப்படின்ற மாதிரியாக தேவையில்லாத பாதிப்புகளை உறவுகள் மத்தியில கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இதே செவ்வாய் பகவான் அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதனால குழந்தைகளினுடைய வளர்ச்சியில ஒரு அபாரமான ஒரு மாற்றத்தை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்புகள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இருக்கு. குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, குழந்தைகளுக்குடைய உயர்கல்வியை தீர்மானிக்கிறது, அந்த குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, இப்படியாகலாம் இந்த செவ்வாய் பகவான் அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த மேஷ ராசி என்பர்கள் இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல ஒரு பங்கு இருக்கு உங்களுக்குன்னு, அந்த பூர்வீக சொத்துல ஒரு பங்கு இருக்கு அப்படின்னா விடுதலை பத்திரம் எழுதி கொடுக்கக்கூடிய அளவு இருக்கு. அந்த சொத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள், அடுத்து அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய அந்த சில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல இந்த 45 நாட்கள்ல இந்த மேஷ ராசி என்பர்கள் அந்த பூர்வீக சொத்துக்கள் இருந்து விடுதலை பெற்று வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒன்னா நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி உங்களுடைய சொத்துக்காக நீங்க போராடுவீங்க, இல்ல எனக்கு சொத்தே வேண்டாம் அப்படின்ற மாதிரியாக அதை நிராகரிச்சுட்டு வெளியில வருவதற்கு உண்டான ஒரு கால அமைப்பும் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த 45 நாட்கள் இருக்கு. இந்த செவ்வாயினுடைய பார்வை 8ஆம் பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை வாய்ப்புக்காக திண்டாடக்கூடிய நிறைய மேஷராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நீங்க நினைத்த இடத்துல நினைத்த ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கு. இதனால நிறைய வேலையில மாற்றங்கள், புதிதான ஒரு வருமானங்கள், அந்த வருமானங்கள்னால ஆடம்பர வசதி வாய்ப்புகள், புதிதாக சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, இந்த மாதிரியான பொருளாதார வளர்ச்சிகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தனது 8ஆம் பார்வையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால இந்த மேஷ ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில ஒரு நிரந்தர தன்மையை பெறுவதற்கு, ஏன்னா 11ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வேலை அப்படின்றது இருக்கும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு அலுவலக சூழ்நிலை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புன்றது இருக்கும். நீங்க போகக்கூடிய இடத்துல ஒரு பதவி வாய்ப்புகளை நீங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறது, உங்களுக்கு உண்டான பொசிஷனை ஒரு பெரிய லெவல்ல நீங்க தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக பலன்களை, செவ்வாயினுடைய பயிற்சி எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும், இப்ப உங்களுக்கு செவ்வாய் திசையே நடக்குது இல்ல செவ்வாய் புத்தி நடக்குது அப்படின்ற பட்சத்துல எந்த மாதிரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, திருமண வாய்ப்புகள்னால உங்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி, புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி
மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.